ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டைமண்ட் மைனிங் தான் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் எடுக்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். செஸ்டெல்லாம் வந்து கீழே வச்சிட்டேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பேசியஸ் இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வச்சுருப்பேன். ஓகே கைஸ், பெட்டு கூட கீழே வச்சுருப்பேன். எல்லாத்துலேயும் ஹோல் போட்டு வச்சு நீட்டாக வச்சுருக்கேன். ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக வேணும்னா பின்னாடியிலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மரம் வளர்த்து வச்சுருக்கேன். இந்த சைடு ஆனால் ஒன்றுமே தெரியல. சரி ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சீப்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா டூல்ஸ் எடுத்துகிட்டு மைனிங் பண்ண போகலாம். ஆனால் மைனிங் பண்ணும்போது ஒரு பெரிய சம்பவமாக போச்சு கைஸ். ஓகே கைஸ், ஃபேன்ட்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் கைஸ். கிட்ட ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா அடிக்க டூல்ஸ் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இது எடுத்து போட்டுக்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஆர்மர் செட்டும் எடுத்துட்டோம் அயனில். ஸோ அடுத்தது நம்ம டைமண்டில் தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வந்து நதர் போயிட்டு செஸ் பிளேஸ்லாம் செலுத்திட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து அவ்வளோ ஃபினிஷ் எண்ட் பண்ணிக்கலாம், மைன்கிராஃப்ட் எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வியூ அந்தளவுக்கு ஒழுங்காக போகல, யாரும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மைன்கிராஃப்ட் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எண்டர் ட்ராகனை போய் கில் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அதுவும் நீட்டாக எடுத்து வச்சுருப்பேன். ஓகே கைஸ், அப்படியே உள்ள எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், மைனிங்கு போகலாம். கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே லேக் ஆகுது. ஓகே கைஸ், எடுத்துக்கலாம். டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பலாம். அடுத்த எபிசோடு எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு வெர்ஷன்லேயே அப்டேட் விட்டாங்க, மைன்கிராஃப்ட் அப்டேட் விட்டாங்க. ஸோ அதனால் அந்த அப்டேட் பண்ணிட்டு இப்படிக்குன்னு சொல்கிறேன். மறக்காமல் ஷார்ட்ஸும் போடுறோம், ஷார்ட்ஸும் பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, பார்க்குற நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே கைஸ், இங்கே நிறைய கோல் இருக்குது. ஐயன் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஃபர்னஸ் செஞ்சு ஏதாச்சும் டூல்ஸ் செய்ய நமக்கு தேவைப்படும். ஓகே கைஸ், எல்லா ஐயனையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபர்னஸில் ஐயன் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே கைஸ், அதுக்கு வந்து மெல்ட் ஆகட்டும். நம்ம அடுத்தது கோல்டு டைமண்ட் எடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அடுத்த எபிசோடு வந்து நம்ம எண்டர் ட்ராகன் தான் கில் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோடு வந்து எண்டிங்காக இருக்க போகுது. இது வந்து 5வது எபிசோடுன்னு நினைக்கிறேன் கைஸ். 5வது எபிசோடு. அடுத்தது 6வது எபிசோடு வரப்போகுது கைஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்த மாதம் வந்து வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், அடுத்த வீடியோ கண்டிப்பாக நல்லா குவாலிட்டியாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஆப்பில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்கும். மறக்காமல் நான் அன்றைக்கி ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அங்கே ஒரு கோல்டு இருக்குது. ஸோ அந்த கோல்டை போய் மைண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், 3/4 மணி நேரத்து வீடியோ வந்து நான் 22 நிமிஷம் வீடியோவாக மாற்றி உங்களுக்கு போடுறேன்னா டக்குன்னு எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அடுத்ததில் நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து பாதி கட் பண்ணி தான் போடுவேன். கொஞ்சம் எல்லாம் விட்டு விட்டாக தான் வரும். மைண்ட் பண்ணுறப்ப அப்பப்போ இந்த ஒரு உருவம் வந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. இது பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் ஸ்லைம் பால்ஸ். ஓகே கைஸ், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டில் போய் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் கிடைக்கிற எல்லா அனிமல்ஸையும் போட்டு தாக்கி நமக்கான ஃபுட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒழுங்கான ஃபார்மிங் எதுவும் பண்ணல. ஓகே கைஸ், அடுத்த சீசனில் வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம். ஜங்கிள் டெம்பிள், டெசர்ட் டெம்பிள், ஓஷன் என்விரான்மெண்ட் எல்லாத்துக்கும் போகலாம். அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கைஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், எங்கள் உடம்பு இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து நம்ம கையில் மாடு கிடச்சிருக்கு. அடுத்து மாடை போட்டு தாக்கிடலாம். ஓகே கைஸ், அடுத்தது பிக்கி கிடச்சிருக்கு. பிக்கியை போட்டு தரலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து எல்லாத்தையும் சமைக்க போட்டுடலாம். ஃபர்னஸில் போட்டுடலாம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடலாம். ஓகே கைஸ், நமக்கு வேணுன்ற பொருளை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அந்த ஹார்ஸை ட்ரெயின் பண்ணோம்ல, அதுக்கான சேடில் நம்மளால் செய்ய முடியாது போல. ஏன்னா அதுக்கான ரெசிபி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஓகே கைஸ், அடுத்தது நமக்கு சேடில் கிடச்சுன்னா நம்ம ஹார்ஸை ட்ரெயின் பண்ணியாச்சு. பட்டு நம்ம ரைட் பண்ணுறதுக்கு சேடில் கண்டிப்பாக வேணும். வேறு ஏதாச்சும் பண்ணலாம்.
ஓகே கைஸ், ஃபுட்டு கொஞ்சமாக இருக்குது, ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேண்டான்ற பொருள்லாம் கண்டிப்பாக வச்சுட்டு போயிடலாம். அடுத்த தடவை செத்த மாதிரி இந்த தடவை சாகக்கூடாது. அதனால் நம்ம கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துடலாம். ஓகே கைஸ், அதை செஞ்சு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அயனில் எல்லாம் ஃபுல் வார்மர் போட்டு தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம டைமண்ட்லேயும் போடணும். ஆயுதங்களில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நாம் தான் இது பண்ணணும். ஓகே கைஸ், கதை சேர்த்துட்டு போய் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், கீழே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், -5 வரைக்கும் நோண்டிட்டு போயிருக்கேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு கோல்டுன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே நிறைய கோல்டு எடுத்துருக்கோம். அடுத்த கோல்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து நம்ம டைமண்ட் தான் அதிகமாக கண்டுபிடிக்கணும். ஃபுல் ஆர்மர், ஃபுல் டூல்ஸ் நம்ம பண்ணிட்டு போகணும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து நெதர் போகலாமா வேண்டாமான்ட்டு சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை தகுந்த மாதிரி போகலாம். ஓகே கைஸ், ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், கோல்டு ஆனால் நிறையா கிடைக்குது. டைமண்ட் ஆனால் கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது இந்த இதில் மைன்கிராஃப்ட். ஓகே கைஸ், டைமண்ட் அப்படியே மைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமண்ட் இல்லை கைஸ், 3rd டைமண்ட். இப்போ 3rd டைமண்ட்டு கிடைக்குது. ஓகே கைஸ், அடுத்து கீழே போய் மைன் பண்ணலாம். மைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சம்பவமே போயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னாலே தெரியும், லாவா கிட்ட போய் நான் பாட்டு கம்மி தான் தோண்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, லாவா கிட்ட ஒரு பிளாக்கை உடச்சு விட்டேன். லாவா வந்து ஸோ காலிட்டேன். ஓகே கைஸ், டைமண்ட் கலெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைம்ஸ்லாம் எப்படி வருதுன்னே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரில. பாருங்க கைஸ், என்ன வந்து அடிக்குது கைஸ். இப்போ தான் கைஸ் அந்த சம்பவம் நடக்குது. பாருங்க கைஸ், போயிட்டு நான் செத்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் நானும் போய் படுத்துக்கிட்டேன். நைட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி காலையில் எழுந்திரிச்சு எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணலான்ட்டு நான் கீழே போனேன். பாதி பொருள் பேர்ன் ஆகி கிடந்தது. ஸோ அதனால அதை எதுவும் பண்ண முடியல. ஓகே கீழே போகணும். ஒரு சில பொருள் தான் இருக்கு, நிறைய பொருளை காணும். வெரி சேட் மூமெண்ட். அதுவும் இல்லாமல் நம்மளோட அயன் ஆர்மரும் போயிடுச்சு. ஓகே கேஸ், அடுத்த டைமண்ட் ஆர்மர் எடுக்க போகிறோம். அதான் அயன் ஃபார்ம் நம்மகிட்ட அன்லிமிட்டட் அயன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை, அயனுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. ஆனால் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் கேஸ், அதான் பிரச்சனையே. ஓகே கேஸ், கேட்கலாம். ஒரு சில வீடியோ கொஞ்சம் தலையெல்லாம் வந்துட்டுருக்கும், அது மட்டும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நான் நிறையா பண்ணி பார்த்தேன், இது வேலைக்கு ஆகல. இந்த வீடியோ கொஞ்சம் டக்குனு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பேஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். ஆனால் ரொம்ப நேரத்து வீடியோ. ஒரு சாம்பி என்னோட எல்லா பொருளும் எடுத்துச்சு. ஸோ அதனால் அதை அடிச்சு என்னோட பொருளெல்லாம் பிடிக்கிட்டே வந்துட்டேன்.
கரெக்டாக நான் அந்த வீடியோவை கரெக்டாக 1:30 மணிக்கு நான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்தளவுக்கு எந்த சவுண்டு வராதுன்ட்டு. அடுத்து டைமண்ட் கண்டுபிடிக்க போகலாம். ஓகே கேஸ் 15 நிமிஷம். ஓகே கேஸ் நம்ம டைமண்ட் எடுத்தாச்சு. ஆனால் நான் விளையாடும் போது ரொம்ப லேக் ஆகுது கேஸ், ஏன்னு தெரில, ரொம்பவே அதிகமாக லேக் ஆகுது. கேஸ் சொன்னல, இதுதான் கேஸ் அந்த தலைகீழா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே தலைகளாக தான் தெரியும். நாங்கள் ஃபோன் ரொட்டேட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கேஸ். ஓகே கைஸ், பிளாக் உடச்சிட்டு கீழே போக வேண்டியதும். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆடியோவோட தான் வரும். ஆனால் பாருங்கள் கைஸ், அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஆடியோட தான் வரும். இந்த ஜாம்பி கிட் பண்ணுறது எல்லாமே ஆடியோட வரப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட போதுமான டைமண்ட் இருக்குது. ஸோ வந்து மேலே போய்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே டைமண்ட் கலெக்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் போர் அடிக்க வச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஏதாச்சும் மாசாக பண்ணி ஏதாச்சும் எடுத்துருக்கணும். ஓகே கைஸ், நமக்கு தேவையான ஹெல்மெட் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம பொருளில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். திரும்பி மைனிங்க்கு போகலாம். ஆனால் கைஸ், இந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக 3 நாள் ஆகிடுது கைஸ். ஒரு நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, இன்னொரு நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, இன்னொரு நாள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து, திரும்பி 4வது நாள் தான் யூடியூப்பில் அப்லோடு பண்ணி, ரொம்ப சிக்கலாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிவ்ஸ் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், அடுத்தது நம்ம திரும்பி டைமண்ட் கலெக்ட் பண்ண போகலாம். நமக்கு இன்னும் 6 டைமண்ட் தேவைப்படுது கைஸ். ஸோ அதனால் அந்த 6 டைமண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே போயிடலாம். 6 டைமண்ட்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே கைஸ், டைமண்ட் கலெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த டைமண்ட் இங்கே இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து அந்த ஸ்லைம் போய் அடிக்கலாமா வேணாமா? சட்டை விட்டுலாம், அது பாட்டு சுற்றிட்டு கிடக்குது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட வெளியில் போயிடலாம். அடுத்த டைமண்ட்.
ஓகே கைஸ், திரும்ப அடுத்தது வேறு எங்கேயாச்சும் டைமண்ட் எதுன்னு பார்க்கலாம். 9 டைமண்ட் தான் இருக்குது. ஓகே கைஸ், பிளாக் உடச்சிருக்கலாம் ஃபுல்லாக. ஆனால் அதிகமாக பாஸ் விட தான் அதிகமாக இருக்குது கைஸ். பாருங்க கைஸ், அடுத்த டைமண்ட் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், நம்ம டூல்ஸும் பண்ணிக்கலாமான் இருக்கு போல. சூப்பர் கைஸ். ஆனால் இந்த ட்ரிக்கு உண்மையிலே ஒர்க் தான் நினைக்கிறேன். லாவா கிட்ட ஆனால் அதிகமாக டைமண்ட் இருக்குது. சும்மா உடச்சிட்டு போகலாமேன்ட்டு உடச்சிட்டு இருந்தேன், டைமண்ட் கிடச்சிச்சு. ஓகே கைஸ், திரும்ப அடுத்து இந்த சைடில் போகலாம் கைஸ். கைஸ் பாட்டெல்லாம் போட்டுட்ருப்பேன், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மியூசிக்கு. ஓகே கைஸ், ஓகே கைஸ். ஓகே கைஸ், அடுத்த மைண்ட் கிராஃப்டில் லைவ் போடலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். லைவ் போடலாம். ஓகே கைஸ், நமக்கான டூல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னும் 15 டைமண்ட் இருக்குது கைஸ். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு 4 நாளாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே கைஸ், நமக்கான டூல்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், ஸ்குவாடு, பிக்காக்ஸு, ஆக்ஸு எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ நம்மக்கிட்ட இன்னும் 7 டைமண்ட் இருக்குது கைஸ். ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து வந்து இன்ட்ரோ. ஓகே கைஸ், அடுத்து அவுட்ரோ முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே கைஸ், அடுத்து அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்குது. பாய் கைஸ்.